சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமாருக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீன் முடிந்துவிட்டது. இன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமாரை விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்வார்கள். இந்த விசாரணையின் மூலம் கிட்டத்தட்ட திமுகவின் ஆட்சியே கலைக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நீங்கள் நினைக்கலாம், செந்தில் பாலாஜியும் அவரது தம்பியும் கைது செய்யப்பட்டதே அதிமுகவின் ஆட்சியின் பொழுது போக்குவரத்து துறை அமைச்சராக செயல்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததன் காரணமாக தானே பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்தார். அந்த வழக்கிற்கும் திமுகவின் ஆட்சி கலைக்கப்படுவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். அதாவது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியேற்ற பொழுது முக்கியமான அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுப்பேற்றார். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள், கடந்த ஆண்டை சேர்க்கக்கூடாது, இவர் இப்பொழுதுதான் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அதற்கு முன்பாக 3 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சராக செயல்பட்டிருக்கிறார். அதில் பல கோடிகள் ஊழல் செய்யப்பட்டிருப்பதாகவும், பாட்டீலுக்கு 10 ரூபாய்ஜி என்ற பாலாஜி என்ற பெயரும் அவருக்கு அடைமொழியாக வைக்கப்பட்டு, அப்பொழுது தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் செயல்பட்ட பொழுது செந்தில் பாலாஜி பற்றியான உண்மைகளை அடுக்கடுக்காக வைத்திருந்தார். கரூரில் பிரம்மாண்டமான பங்களா, ஒட்டுமொத்தமான ஊடகங்களும் பங்களாவை சுற்றி வளைத்து இதற்கு பணம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வியையும் எழுப்பினர். தற்பொழுது ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பதற்கேற்பதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிமுக ஆட்சியில் செய்த ஊழலை விசாரணை செய்யும் பொழுது திமுகவின் அமைச்சராக பொறுப்பேற்ற செந்தில் பாலாஜி அவர்கள் பல கோடிகளை, அதைவிட பல கோடிகளை ஊழல் செய்திருக்கிறார் என்ற உண்மையை கண்டுபிடித்து விட்டார்கள். தற்பொழுது 2 வழக்கிலும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளது பிடியில் செந்தில் பாலாஜி இருக்கிறார். அப்படியானால் எதற்காக இப்பொழுது ஜாமீனில் இருக்கிறார்? மேலும் அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதுதானே என்ற கேள்விகளும் உங்களுக்கு எழலாம். செந்தில் பாலாஜி வழக்கு என்பது பல்வேறு சொத்துக்களையும் அவர் தனது பெயரிலோ தனது மனைவியின் பெயரிலோ எழுதவில்லை. அவரது சகோதரர் மற்றும் அவரது சகோதர குடும்பங்களின் பெயரில் எழுதி வைத்திருக்கிறார். தற்பொழுது அவர் தலைமறைவாக 2 ஆண்டுகள் இருந்ததன் காரணமாகத்தான் இந்த வழக்கானது இவ்வளவு நாட்கள் நீடிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நேரடியாக அவரே ஆஜரானதன் காரணமாகத்தான் அவருக்கு 7 நாட்கள் ஜாமீனும் கொடுக்கப்பட்டது. அந்த அவகாசம் முடிந்த நிலையில் மீண்டும் அவரை டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணை செய்யலாம் என்ற காரணத்தினால்தான் இவர் திமுகவின் முக்கியமான பினாமி, செந்தில் பாலாஜியின் பினாமி நான் தான் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டால் திமுகவின் ஆட்சியும் கலைக்கப்படும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வரைக்கும் கைது நடவடிக்கை அதிகரிக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இவர்களது சொத்துக்களை என்ன செய்யலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.